வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி நிறைய நகர்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் தாயக பகுதியில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் என்ன நடக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மன்னார் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்காக சென்றிருந்தார்கள். இந்த காற்றாலை நகர்வை மக்கள் மிக முக்கியமாக முன்வைத்திருந்தார்கள். இந்த காற்றாலை மின் உற்பத்தியினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ முடியாமல் போகும். எங்களுடைய சமூகமே மீனவர்கள் மீனை நம்பித்தான், கடல் வளத்தை நம்பித்தான் இருக்கின்றோம். ஆகவே இந்த காற்றாலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, மீனுடைய இனப்பெருக்கம் இல்லாமல் போகும். இதனால் இருக்கக்கூடிய இன்னும் பல பாதிப்புகளை சொல்லி அவர்களிடத்தில் சொன்னபோது என்பிபி அரசாங்கம் சொன்ன ஒரு விடயம், இந்த காற்றாலை திட்டத்தை நான் இல்லாமல் செய்வேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். இங்கு அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற வாக்கை எப்பொழுது நிறைவேற்றுவார்கள் என்றால் மிக முக்கியமாக பல கேள்விகள் முன்வைக்கலாம். கேள்விக்குறிகளாகத்தான் இருக்கும், ஒன்றுமே அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்க கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்பொழுது மக்கள் மீது எதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களோ அதையே அவர்கள் செய்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காற்றாலை மின் திட்டத்தினால, காற்றாலையினுடைய நகர்வினால மன்னார் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் ஒரு அமைதியின்மை ஏற்படுகின்றது. எனக்கு தெரிந்து இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்கின்ற பொழுது மக்கள் எத்தனை நாள் வீதிகளில் நின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். சமூக வலைத்தளங்களில் அதிக அளவிலான செய்திகளூடாக, நிகழ்வுகளூடாக நாம் நாளுக்கு நாள் தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது காற்றாலையினுடைய நகர்வுகள் அதிகாலையில் வாகனத்தில் கொண்டு வரது, காற்றாலைகளுக்கு தேவையான அந்த பாகங்களை, உறுதி பாகங்களை கொண்டு வரது. அந்த வேளையில் அதிகாலை வேளையில் மக்கள் வீதிகளில் இருந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது அண்மைய நாட்களாக இடம்பெற்றது. திடீரென எல்லோருக்குமே தெரியும், அண்மைய நாட்களாக ஒரே அதிகாலை வேளையில் குழப்பமும் அமைதியின்மையும் போராட்டங்களும் கவனஈர்ப்புகளுமாக ஒன்று கூடல்களுமாக இருந்த பின்னணியில் அனுர அரசால அது ஒத்திவைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை பார்த்திருந்தோம். கொஞ்சம் காலம் எடுத்திருந்தார்கள், ஆனால் திரும்ப அவர்கள் அந்த செயற்பாட்டை ஆரம்பிப்பதற்கு தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை கேட்டு போராடுவது தவறா என்ற கேள்விகளை மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பல தொடுத்து வருகின்றன. மன்னாரில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விதமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில கடந்த மாதம் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களுடன் சந்திப்பும், 13ஆம் தேதி ஜனாதிபதியினுடனான சந்திப்பிற்கு பின்னரும் 1 மாத காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்த பணிகள், அதற்கு பின்னர் மாவட்டத்தில் இயங்குகின்ற அமைப்புகளுடனான கலந்துரையாடல், பாதிக்கப்பட்ட தரப்புகளுடன் 5 இடங்களில் கலந்துரையாடல் என இடம்பெற்றிருந்தது. அதனை தொடர்ந்து வருகை தந்த விசேட குழுக்களிடம் அமைப்புகளூடாக கடிதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவது போல் ஜனாதிபதியினுடைய செயலாளர் கடந்த 22ஆம் தேதி மின்சக்தி அமைச்சுக்கு கடிதம் எழுதியுள்ளார். 14 காற்றாலைகளையும் அதற்கான பணிகளையும் ஆரம்பிக்குமாறு அரசின் சர்வதிகாரம் இங்கு தெரிகிறது. அன்றைய தினமே மின்சக்தி அமைச்சின் செயலாளர் மன்னார் மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆகவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு போல் மக்கள் மன்றங்களின் விவகாரங்களை அரசு கையாள நினைப்பது சர்வ அதிகாரத்தின் அதி உச்சமாக தாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய விவாதங்களை கேட்டு உணர்ந்தவர்கள், வாதங்களை கேட்டு உணர்ந்தவர்கள் அந்த மக்களுடன் மீண்டும் கலந்துரையாடிய தீர்மானத்துக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள், நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம் என்றால் அரசு முற்றுமுழுதாக சர்வதிகாரமாகத்தான் செயல்படுகின்றதா என்ற கேள்வி இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை கோட்பாட்டில் இருந்து விலகி கடந்த கால அரசாங்கங்கள் மக்களுக்கு எதிராக, சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்ததோ அதே விடயத்தை அனுரவின் அரசு முன்னெடுக்கின்றதா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன. மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து பொது முடக்கல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் நடைபெற்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவரும் அருத்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த போராட்டத்துக்கு வேலை சேர்க்கும் வகையில்
போக்குவரத்து அனைத்தையும் நிறுத்தி வர்த்தக நிலையங்களை மூடி மாவட்டத்தை ஸ்தம்பிதம் அடைய செய்து போராட்டத்துக்கு வலு சேர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். மன்னாரில் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற அந்த காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட அந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஆதரவை தர வேண்டும் என்ற அழைப்புகளும் விடுக்கப்பட்டிருந்தது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்ஸ் அடிகளாரின் கோரிக்கை இந்த அழைப்புக்கு விடுத்திருந்தார். ஆகவே 57வது நாளாக போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளில் பல பேர் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் மாவட்டம் முழுவதும் பொது முடக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அனைத்து செயல்பாடுகளும் முழுமையாக நிறுத்தி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பொது போக்குவரத்துகள் அனைத்தையும் நிறுத்தி வர்த்தக நிலையங்களை மூடி மாவட்டத்தை ஸ்தம்பிதம் அடைய செய்து நமது போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்றவாறான பல அழைப்புகளை சொல்லியிருந்தார்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்களில் கடமையாற்றுகின்றார்கள், கடமைகளுக்கு செல்லாது தங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்ற விடயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆகவே 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகியது. குறித்த பேரணி மன்னார் பஜார் பகுதியை வந்தடைந்திருந்தது. பின்னர் அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் மதியம் 1:30 மணியளவு வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போராட்டத்தின் இறுதியில் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. எனவே மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் தங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தில் மீனவர்கள், வர்த்தகர்கள், பொது போக்குவரத்து சேவை முன்னெடுப்போர் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பூரண ஆதரவை வழங்கியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியான தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்திகர் மீதும் காவல்துறையை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணியில் ஜனநாயக ரீதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 28ஆம் தேதி மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறையை பயன்படுத்துகிறது. வெற்றிலைக்கணியில் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அருத்தந்தியர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்தும் மன்னார் மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வெற்றிலைக்கணி பொதுமக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த போராட்டத்தை கட்டைக்காடு பங்கு தந்தை அருத்தந்தை வசந்த அடிகளார் தலைமையில் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் இதன் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனூர் அரசே காவல்துறை ஏவி அடக்குமுறையை திணிக்காதே, அனூர் அரசே கட்டமைக்கப்பட்ட தமிழன் அழிப்பை நிறுத்து, அர்ப்பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை நிறுத்து, எமக்காக போராடும் அர்ப்பணியாளர்களை ஏன் தாக்கினாய், மண்ணை அழித்து சந்ததியை அழிக்கலாம் என்று திட்டம் போடாதே, அர்ப்பணியாளர்களை தாக்க காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது மன்னார் காற்றாலை திட்டத்தை 1 மாதத்துக்கே இடைநிறுத்தி மன்னார் மாவட்ட மக்களுடன் ஜனாதிபதி நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயார். ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டவை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், ஹவிந்த ஜெயவர்தன ஆகியோர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், கவிந்த ஜெயவர்தன 29ஆம் தேதி மன்னாருக்கு சென்று மத தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற அந்த பொதுமக்கள் உள்ளிட்ட சிவில் தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடிய பிறகு மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தை பதிவு செய்திருந்தார்கள். அதில் குறிப்பாக மனோ கணேசன் சொன்ன விடயம், மன்னார் காற்றாலை கருத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினர் காட்டுமிராடித்தனமான முறையில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். காவல்துறையினரின் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தாக்கப்பட்ட அந்த காணொளிகளை, புகைப்படங்களை பார்ப்பவர்களாக இருந்தால் ஒவ்வொருவரும் கொதித்தெழுவார்கள். ஏனென்றால் சிறு பெண்கள் என்று இல்லை,
ஆண்கள் என்று இல்லை, அங்கு அடித்து காயங்கள் வந்து ரத்தம் வருகின்ற அளவில் அவர்களுடைய அந்த காயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அவ்வளவு கதைகளை சொல்லுகின்றது. அந்த மக்களுடைய கண்ணீர்களை வெளிப்படுத்தி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சம்பவம் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உட்பட்ட ஆளுந்தரப்பினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள். மாற்றம் வேண்டும் என்று குறிப்பிட்டவர்களின் ஆட்சியில் இவ்வாறு இடம்பெறுவது ஆச்சரியமாக உள்ளது என்று இப்பொழுது பல அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள். மக்கள் கூட இப்பொழுது சொல்லுகிறார்கள். மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உட்பட சிவில் தரப்பினர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த திட்டம் தொடர்பில் மக்களின் எதிர்ப்புகள் எந்த திட்டத்தை செயற்படுத்த போவதில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். எதிர்ப்போடு நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. ஆனால் மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் கொழும்பில் இருந்து துறைசார் நிபுணர்கள் எவ்வரும் மன்னாருக்கு செல்லவில்லை. வலுசக்தி அமைச்சர் உள்ளிட்ட ஒரு சிலர் மாத்திரம் மன்னாருக்கு நாங்களும் செல்கிறோம் என்பது போல் சென்று ஊடகங்களுக்கு பேசிவிட்டு கொழும்புக்கு வந்தார்கள். போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுடைய எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு திட்டப்பணிகளை இரவோடு இரவாக ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியது. இதற்கெதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மீது காவல்துறையினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அரசாங்கம் வெட்கமில்லையா, அரசாங்கத்துக்கு வெட்கமில்லையா என்ற கேள்வி இருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் பெரும்பாலானோர் மீனவர்களாகவே அவர்களுக்கு தவறளித்து நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்துக்கு அந்த பிரதேச மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று மக்கள் மத்தியில் இருந்து அரசாங்கம் ஆராய வேண்டும். காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை ஒரு மாதத்துக்கு என்னும் நிறுத்தி மன்னார் மாவட்ட மக்களோடு ஜனாதிபதி நேரடியாக சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்க்கட்சியினர் என்ற அடிப்படையில் தாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறோம் என்ற விடயத்தை மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதையும் தாண்டி மன்னார் காற்றாலை திட்டத்தை தொடர்புபடுத்தி விவரிக்கப்பட்டுள்ள அந்த பொறியில் சிக்க வேண்டாம் என்று மன்னார் மாவட்ட மக்களிடம் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொறி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரியது. உங்களுடைய பிரதேசத்தை இந்த பொறி நாசமாக்கும். ஆகவே மக்கள் கவனமாக செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். காற்றாலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட பணிகளை நிறைவுபடுத்த வாய்ப்பளிக்குமாறு மக்களிடம் கோருகிறோம். இந்த திட்டத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. போராட்டத்தின் பின்னணியில் அரசியல் காய் நகர்த்தல்கள் இடம்பெறுகிறது என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் மக்கள் தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கத்தை தொடர்ச்சியாக சாடுகின்ற நிலை வந்திருக்கிறது, குற்றம் சாட்டுகின்ற நிலை வந்திருக்கின்றது. ஆகவே இதனும் குறிப்பாக சொல்ல போனால் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். தற்பொழுது ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மன்னார் மாவட்டம் முடக்கப்பட்டிருக்கின்றது. போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான நீதி கிடைக்கப் போகின்றது? பாதிக்கப்பட்ட அருத்துந்தியர்களுக்கு, அர்ப்பணியாளர்களுக்கு எவ்வாறான நீதி கிடைக்கப் போகின்றது? இது எல்லாம் என்ன நடக்கப் போகின்றது? என்பிபி என்ன செய்ய போகிறது? ஒரு மாதம் நிப்பாட்டி விட்டு மீண்டும் அந்த பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. இருப்பினும் என்பிபி சார்பாக அந்த பணியை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று கோரியிருக்கிறார்கள். மக்கள் தரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு அராஜகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வன்முறையில் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். புரட்சி ஏற்படுமா, இல்லாட்டி போராட்டம் இடம்பெறுமா, முடக்கப்படுமா என்கின்ற பல கேள்விகளோடு தான் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பிலான திட்டம். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மற்றும் ஒரு பதிவினராக சந்திப்போம். வணக்கம்.